அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலை பதிவினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையில் பெங்கால் புயல் இலங்கையை கடந்து இந்தியாவுக்கு சென்று விட்டாலும் கூட இலங்கையில் மீண்டும் கனமழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அவதான மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடக்கு வடமத்திய வடமேற்கு தென் மாகாணங்களில் அவ்வப்போது 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு சீரற்ற காலநிலையால் இலங்கை முழுவதும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்வடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இம்முறை இலங்கையில் உருவான பெங்கால் புயல் 300 ஆண்டு கால வரலாற்றில் இவ்வாறானதொரு புயலை பார்க்கவில்லை எனவும் புயல் கணிக்க முடியாத வேகத்தில் கணிக்க முடியாத திசை நோக்கி நகர்ந்திருப்பது இதுவே முதன்முறை என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையினுடைய தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல புயல்களை நாங்கள் கணித்திருக்கின்றோம். எங்களுடைய அனுபவத்தில் அதனுடைய வேகம், செல்லக்கூடிய பாதைகள், கரையை கடக்கக்கூடிய இடங்கள் குறித்து துல்லியமாக கூறியிருக்கின்றோம். ஆனால் இந்த பெங்கால் புயலில் அந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விக்குறிக்குள்ளாக இருக்கின்றது. இது பல நூற்றாண்டுகளில் காணாத ஒரு புதிய விடயம் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெறும் சூறாவளிகள் ஒருபோதும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்வது கிடையாது. கடந்த 300 ஆண்டுகளில் ஒரு புயல் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்திருந்தால் அது இதுவே முதல் முறை என்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து இலங்கையினுடைய சுகாதாரத்துறை ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வெள்ள நிலைமை தணிந்து வருகின்ற போதிலும் தொற்று அல்லாத நோய்கள் பரவக்கூடிய அபாயம், தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இலங்கை முழுவதும் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அத்துடன் வெள்ளம் மற்றும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் ஊற்று நீரை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும், குறிப்பாக வெள்ளத்துடன் மலசல கூடங்களின் உடைய பாதிப்புகள் மற்றும் பல்வேறுபட்ட கிடங்குகளில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் காரணமாக சில நாட்களுக்காவது மக்கள் சுட்டாரிய கொதித்தாரிய நீரை பருக வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நீரை கொதிக்க வைத்து ஆரிய நீரை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது சில நாட்களுக்கு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஊற்று நீர் அல்லது கிணற்று நீரை பயன்படுத்தும் போது பொது சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும், அல்லாதுவிட்டால் வயிற்றுப்போக்கு, டெங்கு, எலிக்காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் போன்ற பல நோய்கள் இந்த காலப்பகுதியில் அதிகமாக பரவுவதால் இது குறித்து மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது காணப்படுகின்றது. எனவே குறிப்பாக சிறுவர்கள் இந்த மழையின் பின்னர் அதிக அளவில் லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குழந்தை நல வைத்திய நிபுணர் தெரிவித்திருப்பதுடன் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் பிள்ளைகள் தொடர்பில் மிக மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் மழை காரணமாக நீர் மாசடைந்திருப்பதால் முக்கியமான அறிவிப்பு, மக்கள் கொதித்தாரிய நீரை பருக வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை திருத்தம் இன்று முதல் அமுலாகும் சூழ்நிலையில் எரிபொருள் விலை நேற்றிரவு அமுலுக்கு வந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்திலோ பேருந்து கட்டணத்திலோ எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது என தேசிய போக்குவரத்து சபை அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் தனியார் பேருந்து கட்டணத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை தனியார் பேருந்து போக்குவரத்து சங்கத்தின் உரிமையாளர் கெம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதேபோல முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தம் போதாது எனவும் மிகச் சிறிய அளவிலான ஒரு திருத்தமே மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் இந்த நிலையில் நாங்கள் முச்சக்கர வண்டிகளினுடைய கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது என்ற செய்தியும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல புதிய ஆசிரியர்களின் ஆட்சேர்ப்பு தொடர்பில் முக்கியமான கலந்துரையாடல் கல்வி திணைக்களத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர் சங்க பிரதிநிதிகளுக்கும் உயர்கல்வி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மதுர சேனரத்னவுக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அங்கு குறிப்பாக பாடசாலைகளில் நியமனம் பெற்றிருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதுடன் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது உச்ச நீதிமன்றத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பொதுச்சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் வேலையற்ற பட்டதாரிகளின் விடயங்கள் குறித்தும்
கலந்தாலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றது. வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிப்பது மற்றும் ஏனையோருக்கு போட்டி பரீட்சை நடத்தி ஆட்சேர்ப்பு செய்வது குறித்த விடயங்களும் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன. அதேவேளை உரிய தீர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை வேறு அரசு அலுவலகங்களுக்கு வழங்குவதை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு உரிய அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த ஆசிரியர்களின் நியமனம், பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் நியமன பிரச்சனை என்பது நீண்ட நாட்களாக நீடித்து வரும் சூழ்நிலையில் இது தொடர்பான முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். செல்லக்கதிர்காம பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய ஒரு நபரே வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையில் 5 பேர் தொடர்பட்டுள்ளதாகவும் அவர்களும் செல்லக்கதிர்காமம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அனைவரும் போதைப்பொருள் கசிப்பு, கடத்தல் மற்றும் பல்வேறுபட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்பது போலீசாரினுடைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. அடுத்து வாகனம் வாங்க காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தாம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு உரையாற்றிய இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தவிசாளர், பிப்ரவரியிலிருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். ஏனெனில் இந்த அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒரு எங்களுக்கு அறிவிப்பை, உறுதியையும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசுக்கு தேவையான வாகன இறக்குமதி வரியை செலுத்துவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வாகனங்களின் இறக்குமதி ஒழுங்கான முறையில் நடைபெற்றால்தான் குறிப்பாக மக்கள் நியாயமான முறையில் நல்ல வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டதை அடுத்து இலங்கையில் சுமார் 600 வாகன இறக்குமதியாளர்கள், அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எந்த விதமான வேலை வாய்ப்பற்ற நிலையில் 4 வருடங்களாக அனாதரவாக விடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய காட்சி அறைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். இதனையும் இந்த அன்ரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம் என வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வழியாக இருக்கின்றன. அடுத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முக்கியமான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் வெற்றி கட்சியாக முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மைத்திரி கோரிக்கை விடுத்திருப்பதுடன் கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்கத்தான் தயார் எனவும் தம்மால் தொடுக்கப்பட்ட வழக்குகளை மீள பிறப்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கட்சியின் ஏனைய தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் மீள பெற்றுக்கொண்டால் கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்திருப்பதுடன் ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத தூய்மையான இளைஞர்களிடம் கட்சியை ஒப்படைப்பதற்கு தான் எதிர்பார்த்திருப்பதாக சந்திரிகாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மைத்திரி தெரிவித்திருப்பதுடன் பாரம்பரியமான இந்த சுதந்திர கட்சியை கட்டி காப்பதற்கு அனைவரும் பேதமைகளை மறந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து வெள்ளப்பெருக்கை அடுத்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாடளாவிய ரீதியில் அதிகரித்திருக்கின்றது. எனவே உங்கள் வீடுகளில் வெள்ளம் தேங்கக்கூடிய பகுதிகள், கழிவுநீர் நிற்கக்கூடிய பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருப்பதுடன் அவற்றை உடனடியாக அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாதத்தில் மாத்திரம் 3178 டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் மட்டும் இனங்காணப்பட்ட நிலையில் 26 பேர் வரை உயிரிழந்தும் சூழ்நிலையில் இந்த வெள்ள அபாயத்தை அடுத்து டெங்கு நோய் பரவலை தடுப்பதில் மக்கள் அவசியமாக எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய நாளில் வெளியான முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.